ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து ரொம்ப நாள் என் பிளான்ஸையும் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் என் பிளான்ஸ் எல்லாம் காட்டலான்ட்டு இருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க. சரி இருக்கிறத மட்டும் உங்ககிட்ட காட்டணுன்ட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அதுதான் இப்போ வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை எனக்கு. நீங்கள் நல்லா சூப்பர் அப்படி இப்படி சிஸ்டர் எனக்கு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் தங்கச்சியில் என் சிஸ்டர்னே யாரும் அக்காவும் கூப்பிட மாட்டா, எங்கள் அண்ணனும் அப்படிலாம் கூப்பிட மாட்டா. எனக்கு அக்கா என் தம்பிங்க கூட என்ன அக்கானே யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் சிஸ்டர் அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தாங்க வேணும். நம்ம வேலைக்கு போயிருந்தா கூட நம்ம 10 பேர் தான் பார்த்துருப்போம். இந்த யூடியூப்னால எனக்கு வந்து இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க, இத்தனை சிஸ்டர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு இதுவே எனக்கு போதுங்க. எனக்கு நம்ம செத்தா இன்னைக்கு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இந்த பேரும் புகழ் மட்டும்தான் நான் எப்போவுமே நான் கேட்பேன். அது சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்கிட்ட இருக்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் இப்போ இருக்குதோ நான் அப்புறம் காட்டுறேன். அப்புறம் பெயிண்ட்லாம் அடித்து முடித்தோடனே நான் அதுக்கப்புறம் வேறு வீடியோவில் காட்டுறேங்க. எல்லா பிளான்ஸையும் காட்டுறேங்க. லெமன் பாருங்கள், இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். நான் க்ரோ பேக்ஸ்லாம் வச்சுன்னு வச்சுக்கேன், நான் இங்கே வந்து பிச்சு போட்டுடுவோங்க. அதனால் இந்த பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். இந்த வெல்வெட் ஆப்பிள் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலராக இருக்குது பாருங்கள். இது எப்போ வரும் நானும் காத்துட்ருக்கேன், எப்போ பழுக்கோன்ட்டு. இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து புஷ் ஆரஞ்சு. இது இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்கிறது மட்டும் நான் காட்டுறேன். இது வந்து மல்பெரிங்க. 2 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கட்டிங்ஸ் வேணும்ன்ட்டு. நான் போட்டிருக்கேன், அது வந்ததுன்னா நான் தரேன். இது வந்து மண்ணிலா டென்னிஸ் பால் செரிங்க. பாருங்கள், நல்லா பெருசாக ஆகுச்சுங்க. 3 பழம் வந்ததுங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க பறித்து சாப்பிட்றாங்க. அந்த எக்கோபான் ஆரஞ்சுங்க. இது என்ன பறிச்சுன்னு போயிட போகிறாங்களா, நான் ரொம்ப பயந்துட்டுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து ரெட் ஸ்ட்ராபெரி கோவாங்க. பாருங்கள், ஃப்ளவர் வச்சுட்டே இருக்குது, ஆனால் நிற்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு ஃப்ரூட் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. அது வந்து ரொம்ப அணில் கிடச்சிச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குங்க. நீங்கள் செடி வாங்கி நீங்கள் பிளான் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம நார்மல் கோயாவோட இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ வரும் நானும் வெயிட் பண்ணுறேங்க. ஃப்ளவர் வச்சுருக்கு. இது பாருங்கள், இது சப்போட்டா. இது வந்து க்ரீன்லேண்ட் நர்சரிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு 8 வருஷம் இருக்குங்க இது வாங்கி. இது செரிங்க. இது வந்து செரி கொஞ்சம் டார்க்காக ஆகணும். இது லக்னோ 49 கோவாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து இது என்ன இதுன்னு தெரியல, விஎன்ஆரா இல்லாட்டியும் தாய்வான் ஒயிட்டாக எனக்கு தெரியல. இது வளர்ந்ததாங்க தெரியும். இந்த 2 காய் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், ஃப்ளவர் வந்தது. நேற்று பூ பூத்துது பொழுது, நான் மேலே வரவே இல்லை. பூ பூத்து முடிஞ்சிச்சு. 20 டேஸ் கழித்து பார்க்கலாம் ட்ராகன் ஃப்ரூட் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இது வந்து சீட்லிங்ஸ் பிளான்ட் தான் வாங்கிட்டு வந்தேன். இது 1 இயர் கழிச்சு இது காய்ச்சிருக்கு பாருங்கள். 1 இயர் ஃபஸ்ட்டு 3 காய் வச்சது. இப்போ பாருங்கள், திருப்பி பிஞ்சு விட்டுருக்கு. இதுவும் பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து ரெட் ஆப்பிள் பேருங்க. இது கலாக்காய்ங்க. பாருங்கள், அது கலாக்காய். உப்பு போட்டு சாப்பிடணுன்னு சொன்னீங்க, அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கேன். 2 பழம் வந்து அவங்க பறித்து சாப்பிட்டாங்க. இது பெப்பர் பாருங்கள், வளர்ந்துருக்கு. இப்போ ஷேடில் தாங்க வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது வந்து பிளாக்பெர்ரி கட்டிங் போட்டிருக்கேன். 2 மட்டும் தான் வந்திருக்கு. இது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு யாருக்குன்னா நான் சொல்கிறேங்க. பேஷன் ஃப்ரூட்டு இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து கேன்சர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், இல்லாதவங்களும் சாப்பிட்லாங்க. இது வந்து கேன்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவுதுங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது சர்க்கரை போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்லேயே நான் குடுவாஞ்சிருக்கு போனப்போ நான் க்ரீன்லேண்ட்லேயே ஒரு 150 கொடுத்து நான் வாங்கி வச்சேன். எங்கள் அம்மா வீட்லேயும் வளருதுங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கேருந்து எடுத்து நான் கொரியர் பண்ணி அனுப்பிச்சேன். சரி, இவர் ஊருக்கு போனதுனால நான் அங்கேயே வாங்கி வச்சுட்டேன்.